இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தமிழ் தடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். அது போக இன்னொரு ரிக்வஸ்டும் சொல்லுங்க. அடுத்த ஒரு 4-5 டேஸ் இந்த ரிக்வஸ்ட்டை வச்சுக்கிட்டே இருக்க போறோம். லெட்ஸ் டாக் சினிமா அப்படின்ற புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். காட்ஃபாதர் படத்தை டீட்டெயிலாக அந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா பாருங்க. நிறைய முக்கியமான படங்கள் பத்தி ஃபியூச்சர்ல பேச போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அதையொட்டி கூட்டணி ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி டிவிக்கே தனிச்சு தான் பயணிக்க போறாங்க. என்டிகே டிவிக்கே வேற வழி இல்லாமல் தனிச்சு பயணிக்கிறாங்க. என்டிகே அவங்களுடைய கொள்கை அடிப்படையில் தனிச்சு பயணிக்கிறாங்க. ஓகே, ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு கூட்டணி அப்படின்றது. இப்ப இருக்கிற சூழல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க களம்? அதான் இப்ப கூட்டணி ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆயாச்சு. முக்கியமான கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் பாக்கி சில சிறிய கட்சிகள் அப்புறம் இண்டிவிஜுவல்ஸ்லாம் இன்னும் எந்த கூட்டணியிலையும் சேராம அவங்க இருக்காங்க. பட் மோஸ்ட்லி கூட்டணி நம்ம பேசும்போது முக்கியமான கட்சிகள்லாம் ஏதோ ஒரு அணியில போய் சேர்ந்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு கூட்டணி எல்லாம் ஃபைனலைஸ் ஆயாச்சுன்னு தான் நம்ம பார்க்கணும். தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சிகள்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. கண்டிப்பா முக்கியமான ஆட்கள், ஓரளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய கட்சிகள்லாம் ஏதோ ஒரு அலைன்ஸ்ல போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியா பார்த்தோம்னா 2016 பழம் நழுவி பால்ல விழும்னு எதிர்பார்த்தாங்க. இப்ப 2026 அது நடந்திருக்கு. 10 வருஷம் கழிச்சு திமுகவோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாயிருக்கு. அந்த வகையில் அவங்களும் இப்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, இது டஃப்பான எலெக்ஷன்ஸா இருக்க போகுது. ஏன்னா அதிமுகவும் 2024 இந்த மாதிரி வீக்கா இல்லை. ஓரளவுக்கு ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிஜேபியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. புதுசா டிடிவியும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் அதை அவங்களால செய்ய முடியல. பட் இந்த எலெக்ஷன்ல அதுவும் சாத்தியப்பட்டிருக்கு. ஸோ டிடிவி அவர்கள் வெளியே இருந்து இதுக்கு முன்னாடி டேமேஜ் பண்ணிட்டு இருந்தார்ல, கிரியேட் பண்ணார்ல, அது செய்ய மாட்டார். ஸோ ஓரளவுக்கு இந்த லாஸ்ட் ஒரு 5 years பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸை ஏடிஎம்கேவும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிஎம்டிகே உள்ள வந்தா அவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் அது அவங்களுக்கு சாத்தியப்படலை. திமுகவை பொறுத்தளவுல ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பட் அதை தாண்டி ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் வச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா இப்ப புதுசா ஒரு கட்சியும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல என்னோட பார்வை என்னன்னா, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. இன்னுமா அது இருக்கிறனால தானே டிஎம்டிகே உள்ள கொண்டு வராங்க. இன்னும் இன்செக்யூரிட்டி தான் ஒன்றும் பண்ண முடியாது. வேற கட்சிகள் கிடையாது. அதிமுக தான் கொண்டு வந்து சேர்க்கணும். ஆமா, அதிமுகவை பாஜகவை தான் உள்ள சேர்க்கணும். இனி வேற கட்சி இல்லை தமிழ்நாட்டுல. ஸோ அதனால எப்படியாவது ஜெயிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யணும். எந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம விட்டுறக்கூடாது. இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸையும் யூஸ் பண்ணும் அப்படின்ற இடத்துல திமுக இருக்காங்க. ஸோ நத்திங் ஷுட் கோ ராங். எதுவும் தவறா போய் முடிஞ்சிடக்கூடாது. என்னென்ன வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். கடைசி அவங்க தேமுதிகவையும் உள்ள தூக்கி போட்டாச்சு. இப்ப 2 ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்ற நரேட்டிவ் செட் ஆகும். திமுகவை வீழ்த்துன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஏடிஎம்கேவுக்கு ஓட் போடுவாங்க. பாஜகவை வீழ்த்துன்னு நினைக்கிறவங்க எல்லாம் திமுகவுக்கு ஓட் போடுவாங்க. பாஜக அண்ட் அதிமுக வீழ்த்துன்னு நினைக்கிறவங்க திமுகவுக்கு ஓட் போடுவாங்க. ஸோ அந்த வகையில திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்ற அந்த நரேட்டிவ் பார்த்தோம்னா பலப்பட்டிருக்கு. 24 அந்த அளவுக்கு அந்த நரேட்டிவ் பலமா இல்லை. 24 பொறுத்தளவுல பிஜேபி தனியா இருந்தாங்க, அதிமுக தனியா இருந்தாங்க. மக்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை இல்லை. அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட் தான். ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க போறது இல்லை. ஸோ நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேற எதையாவது ஒரு கட்சியை வளர்த்து விடுவோமே, பாஜக வளர்த்து விடுவோம், என்டிகேவை வளர்த்துடுவோம், அந்த இடத்துக்கு மக்கள் போனாங்க. பட் இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்ற நரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா செட் ஆயிருச்சு. இப்பவே இனி நாட்கள் போக போக இன்னும் ஸ்ட்ராங்கா அது செட் ஆகும். ஸோ தமிழ்நாடு மக்கள் 2ஆ மோஸ்ட்லி போலரைஸ் ஆவாங்க. ஒரு குரூப் வெறித்தனமா திமுகவை வீழ்த்தியே தீரணும், இன்னொரு சைட்ல ஏடிஎம்கே பிஜேபி சைட்ல கன்சாலிடேட் ஆவாங்க. இன்னொரு குரூப் எப்படியாவது நம்ம பாஜக அதிமுக வீழ்த்தணும்னு இந்த பக்கம் கன்சாலிடேட் ஆவாங்க. ஸோ இது கடுமையான ஒரு போட்டியா இருக்க போகுது. ஏன்னா இப்ப 2 சைடுமே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது 2 பேருக்குமே நம்பிக்கை இருக்கும்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி ஆட்களை மொபிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இது திராவிட கட்சிகள் 2 பேருக்கும் நல்லது. இது யாருக்கு சிக்கலை ஏற்படுத்தும்னு பார்த்தா குறிப்பா விஜய்க்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா இங்க உள்ளதுலேயே வீக்கஸ்ட் பிளேயர் வந்து விஜய் தான். விஜய்க்கு பெரிய ஃபேம் இருக்கு. ஆனா இந்த 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து நின்று மோதி நின்று அரசியல் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் விஜய்க்கு டெஃபினட்டா கிடையாது. ஸோ விஜயை பொறுத்தளவுல அதிமுக வீக்கா இருந்தா விஜய்க்கு நல்லது. அதிமுக வாக்கு தான் குறி வைக்கிறார், திமுக எதிர்ப்பு அரசியலை பேசுறாரு. ஸோ அதிமுக வீக்கா இருந்தா அந்த வாக்குகள் எல்லாம் இங்க சுருட்டிடலாம். 24 மாதிரியான ஒரு சூழல் இருந்ததுன்னா விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். விஜய்க்கு இப்ப சிக்கல் என்னன்னா டிஎம்கே அலைன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஏடிஎம்கே அலைன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ விஜய்க்கு ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்ப அதிமுக மேல நம்பிக்கை இல்லைன்னா மக்கள் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆவாங்க. பரவாயில்ல, அதிமுகவை விட விஜய் நல்லா அரசியல் பண்றாரு இப்ப மக்களுக்கு தெரியும். இதுவும் ஒரு ஃபார்மிடபிளான அலைன்ஸ். ஸோ நம்ம டிவிகேவுக்கு போட்டா அது ஓட்டை வீணாக்குறதுக்கு சமம். பட் இருந்தாலும் கண்டிப்பா ஓட்ஸ் வாங்குவாங்க. பெரிய டேமேஜா இருக்கு. ஒரு 5% ஓட்டு, 5-10% ஓட்டு வாங்குவார்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டா அதை வைக்கலாம். அதிமுக பலவீனமா இருந்தா அது இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாயிருக்கும். ஸோ அந்த வகையில 10% ஓட்டு அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அதிமுக கிட்ட தான் வரும்ன்றீங்க? கண்டிப்பா அதிமுக ஓட்ஸ் தான். அதிமுகன்றதை விட ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். அதுல அதிமுக ஓட்டு இருக்கும், பிஜேபி ஓட்டு இருக்கும், என்டிகே ஓட்டு இருக்கும், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தானே விஜய்க்கு ஓட் போடுவாங்க. ஏன்னா விஜயோட அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் தான். திமுக ஆதரிக்கக்கூடியவங்க விஜய்க்கு ஓட் போட மாட்டாங்க. ஸோ அந்த வகையில பெரிய அளவுல அதிமுக தான் டேமேஜ் ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அதிமுகவோட ஓட்ஸ் தான் ஈஸியா இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா உடைக்கப்பட்டிருக்கு. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தோம்னா அதிமுக ஓட்டு தான் ஈஸியா செதறி இருக்கு. அதே மாதிரி பாஜகவோட ஓட்ஸ் பார்க்கும்போது பாஜக ஓரளவுக்கு அவங்க கோர் ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. போன எலெக்ஷன்ல கொஞ்சம் ஓட்ஸ் அதிகமாயிருக்கு. அது அவங்க கோர் ஓட்ஸையும் தாண்டி புது ஓட்ஸ் நிறைய போன எலெக்ஷன்ல வந்திருக்கு. மேபி அது பிரிஞ்சு போகலாம். பட் அவங்க கோர் ஓட்ஸ் அவங்க ஓரளவுக்கு அவங்க கண்ட்ரோலுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. என்டிகேவும் அதே மாதிரி தான். அவங்க தமிழ் நேஷனலிசம் பேசக்கூடிய ஒரு பார்ட்டி. ஓரளவுக்கு அவங்களோட கோர் ஓட்ஸை தக்க வச்சுப்பாங்க. ஏடிஎம்கேவுக்கு அந்த சிக்கல் இருக்கு. ஏடிஎம்கேவுக்கு கோர் ஓட்ஸ், கோர் பொலிட்டிக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. திமுக எதிர்ப்பு தான். பெரிய ஐடியாலஜி, கோர் பொலிட்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. திமுகவை அக்ரெசிவா டீல் பண்ணும். ஜெயலலிதா அவர்கள் மாதிரி திமுகவை டஃபா டீல் பண்ணா ஏடிஎம்கே ஆட்கள் ஹாப்பியா இருப்பாங்க. அது நடக்கல, அதனாலதான் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே ஓட்ஸ்லாம். பட் இந்த எலெக்ஷன்ல ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த போட்டியின் மத்தியில தாவேகா நிக்கிறது கஷ்டம். தாவேகாவை ஒரு ஆல்டர்னேட்டிவா மக்கள் பார்க்க மாட்டாங்க. எலெக்ஷன் கிட்ட நெருங்க இந்த பெரிய பிக் பிளேயர்ஸ் மாத்தி அடிச்சுப்பாங்க. அதுல இவங்க ஸ்லோவா மார்க்கடிக்கப்படுவாங்க. ஸ்டார்டிங்ல விஜய் கிடைச்ச விசிபிலிட்டி இருக்கு பாருங்க, அது ஃபியூச்சர்ல கிடைக்காது. நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு பொதுக்கூட்டம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விசிபிலிட்டி இருக்கு பாருங்க, அது நாளைக்கு நீங்க போடுற பொதுக்கூட்டத்துக்கு அதே விசிபிலிட்டியும் கிடைக்காது. அந்த பொதுக்கூட்டத்தின் வழியா நீங்க அந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. நாட்கள் நெருங்க டஃப் ஆகிக்கிட்டே இருக்கும். என்டிகேவுக்கு இது புதுசு கிடையாது. என்டிகே 10 வருஷமா அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது நிறைய பணம் இறக்கப்படும். பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. என்டிகேவுக்கு பெரிய ஊடக வெளிச்சம்லாம் கிடைக்காது. பட் அதை தாண்டி தான் அவங்க ஓட் ஷேரை வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது புது சேலஞ்சும் கிடையாது, பெரிய ஒரு சேலஞ்சும் கிடையாது. பட் டிவிகேவுக்கு அந்த சிக்கல் இருக்கு. டிவிகேவுக்கு கொள்கை பிடிப்புடைய தொடர்களும் கிடையாது. களத்துல இறங்கி டிவிகேவோட கருத்துக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கடத்துறதுக்கான கெப்பாசிட்டியும் கிடையாது. ஸோ இந்த ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்ற நரேட்டிவ் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அதுல முக்கியமா பாதிக்கப்பட போறது டிவிகே தான். ரெண்டாவது, இது என்டிகேவுக்குமே நல்ல சூழல் இல்லை. என்டிகேவை பொறுத்தளவுல ஐடியலா அவங்க விரும்புறது என்னவா இருக்கும்னா, பலவீனமான அதிமுக கூட்டணி இருந்தா அது என்டிகேவுக்கு நல்லது. 24ல இருந்த மாதிரி ரைட், புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு மக்கள் என்டிகே பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அலைன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆனது என்டிகேவுக்குமே சிறிய ஒரு பின்னடைவு தான். பட் அதை தாண்டி அவங்களோட கோர் ஓட்ஸ் அவங்க கண்டிப்பா அவங்க ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் என்னை பொறுத்தளவுல இப்போதைக்கு டெவலப்மெண்ட். இப்போ போறதை வச்சு பார்க்கும்போது இது 24 மாதிரி இருக்கு. ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே பிளஸ் வர்சஸ் டிஎம்கே பிளஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நிறைய புது வாக்காளர்கள் இந்த எலெக்ஷன்ல வாக்களிப்பாங்க. நிறைய இளைஞர்கள் வாக்களிக்க போறாங்க. அந்த வாக்குகள் மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கும். யார் வரணும், யார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து சும்மா ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டுலாம் வந்து நிறைய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பெறுறது, வெற்றி வாய்ப்பு இழக்கிறது அப்படியான சூழல்ல இருக்கும்போது இந்த புதிய வாக்காளர்கள் எங்க போறாங்க அப்படின்றத பொறுத்தும் நிறைய தொகுதிகளில் வெற்றிகள் மாறப்போகுது. அதை வைத்து தமிழ்நாட்டினுடைய அரசியலும் மாறப்போகுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த வாக்காளர்கள் விஜய் பக்கம் தான் போவாங்களா, அல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு
ஆட்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இருக்குமா? இளைய சமுதாயத்தினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே இந்த ஃப்ரெஷ் பிளட் எப்பவுமே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருப்பாங்க பெரிய லெவல்ல. காலேஜில் படிக்கும்போது, காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் நமக்கு இருக்கும். புரட்சி பண்ணணும், ஆமா, புரட்சி பண்ணணும், மாற்றம் வேணும், அதிகாரத்தை தூக்கி போடணும், இவங்க எல்லாமே வேஸ்ட்டுங்க, அந்த பொலிட்டீஷியன்ஸே வேஸ்ட்டுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் வரும். அந்த வயசுலதான் அதிகமா கம்யூனிசம் மேல நாட்டம் இருக்கும். ஆமா, அந்த வயசுலதான் ஸ்மோக்கிங்ல உங்களுக்கு நாட்டம் வரும். எல்லாமே எல்லாம் அந்த வயசுலதான் உங்களுக்கு வரும். ஸோ ஐடியலிஸ்டிக் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஐடியலா சொசைட்டி இப்படி இருக்கணும், ஒரு மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ண ஒரு பார்வை இருக்கும். ரியாலிட்டி புரியாதப்போ. ஆமா, சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காதுல்ல. நம்மளும் அதே மாதிரிதான், எல்லாம் அதே மாதிரிதான் இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 30க்கு மேல ஸ்லோவா போக போக நம்ம எதெல்லாம் எதிர்க்கிறோமோ அதெல்லாம் நம்மளும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். பொட்டு தலையில 2 அடி விடுறோம், இதாண்டா ரியாலிட்டி அப்படின்னு. அப்புறம் நம்ம எதெல்லாம் எதிர்க்கிறோமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம அப்பா சரியில்லாமோ கடைசியில நம்ம அதே விஷயத்தை தான் நம்மளும் பண்ணுவோம். அப்புறம் இங்க இருக்கிற அரசியல்லாம் சரியில்லாமோ அதே அரசியல்வாதிட்டு தான் நம்மளும் போய் நிற்போம். அந்த அரசியல்வாதி உருவாக்குன சிஸ்டமோட ஒரு பார்ட்டா நம்ம மாறிடுவோம். இந்த பியூரோக்ரஸியில நம்மளும் ஒரு அங்கமா நம்ம மாறிடுவோம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி புதுசா ஒருத்தர் ஓட் போட வரும்போது அவனோட தாட் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒண்ணு, அரசியல் பத்தின பெரிய தெளிவு இருக்காது. 2வது, இங்க இருக்கிறதெல்லாம் வேஸ்ட், புதுசா ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கும். அப்புறம் எப்பவுமே ஒரு ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலான மக்கள், நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம் ஸ்பெஷலான ஒரு காலகட்டம், மாற்றங்கள்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டம். ஒவ்வொரு ஜென்ரேஷனும் இப்படிதான் யோசிப்பாங்க, வி ஆர் ஸ்பெஷல், நம்ம ஜென்ரேஷன் ஒரு ஸ்பெஷலான ஜென்ரேஷன் அப்படின்ற அந்த பார்வையும் இருக்கும். நம்ம இந்த காலகட்டத்துலதான் 1000 வருஷத்துல வராத மாற்றம்லாம் இப்பதான் வரப்போகுதுன்ற அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கும். அந்த கோல் மவுண்டன் ஒரு நல்ல படம் உண்டு, சூப்பரான ஒரு படம். அதுலதான் கடைசியில் ஒரு டயலாக் வரும், கான்ஃபிடன்ஸ் ஆஃப் யூத் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டயலாக். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கும், பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போகுது சீக்கிரம் அப்படின்னு. அப்புறம் தோல்விகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைய ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டியும் இருக்காது, கரெக்டான பொலிட்டிக்ஸ் என்ன அப்படின்ற அந்த கிளாரிட்டியும் இருக்காது. ஸோ நிறைய பேர் விஜய் பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த புது ஓட்டர்ஸ் நிறைய பேர் விஜய் கிட்ட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய புது ஓட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, கிரவுண்டோட கனெக்ட் ஆன யங்ஸ்டர்ஸும் இருப்பாங்க, தமிழ் பற்று இருக்கும் அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன வயசுலேயே நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு பார்த்தோம்னா தமிழ் பற்றுலாம் இருக்கும். 15-16 வயசுலேயே அது வர ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிப்பாங்க, பேச்சாளர்களா இருப்பாங்க சின்ன வயசுலயே. ஒரு பட்டிமன்ற ஸ்டைல்ல கையெல்லாம் ஆட்டி எடுத்து பேசுறது, அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் மாதிரியே மாறிடுச்சு இந்த மாதிரி பேசுறதுதான். ஸோ கிராமங்கள்லாம் போனீங்கன்னா அந்த கல்ச்சர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், தமிழ் ட்ரெடிஷனோட கனெக்ட் ஆகிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டிகேவை ஒரு பாசிட்டிவான ஃபோர்ஸாக பார்ப்பாங்க. பட் இந்த தடவை டிவிகேவுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புது ஓட்டர்ஸுங்கிற செக்மெண்ட் எடுக்கும்போது டிவிகேவுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும்னு எனக்கு தோணுது. என்டிகேவும் ஓரளவுக்கு அதை வாங்குவாங்க. திமுக தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா? அவங்கள வந்து இப்போ ஜென்ரலா எல்லாருக்குமே இப்போ அதிமுக மேல கொஞ்சம் வயசானவங்களுக்கு கூட நிறைய கோபங்கள் இருக்கு. ஆனா அவங்களுக்கு காரணங்களும் இருக்கு. ஏன் நம்ம அதிமுகவுக்கு நீங்க ஓட் பண்ணணும்னா, திமுக ரொம்ப ஆபத்துங்க, இன்னொரு தடவை திமுக வந்தா தமிழ்நாட்டை யாருமே காப்பாற்ற முடியாது, நம்ம அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டுருவோம்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் கிட்ட கேட்டா, பாஜக வந்தாச்சுன்னா இந்தியாவே காப்பாற்ற முடியாது, இந்தியாவே குட்டிச்சோர் ஆயிரும், அதனால நம்ம திமுக ஓட் போடுவோம்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே அதிமுக நல்ல கட்சி, அதனால ஓட் போடுவோம், இவங்க சூப்பரான கொள்கைகள்லாம் வச்சிருக்காங்க, சூப்பரான செயல் திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்லாம் யாருமே இப்ப சொல்றது இல்லை. ஸோ இவங்களுக்கு சில பயம் இருக்கு, அதே மாதிரி சில கம்பல்ஷன்ஸும் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான கம்பல்ஷன்ஸ்குள்ள ஃபிட் ஆக மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருவாங்க. அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு பெருசா யோசிக்க மாட்டாங்க. எனக்கு இப்போ ஸ்மோக் பண்ணணும்னு ஆசையா இருந்தா ஸ்மோக் பண்ணுவேன், குடிக்கணும்னு ஆசையா இருந்தா குடிப்பேன். வயசானதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பாதிப்புகள், சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு அப்போதான் புரியும். யங்ஸ்டர்ஸுக்கு அது புரியாது. ஸோ பொலிட்டிக்ஸும் அப்படிதான். யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவுல என்ன இம்பாக்ட் அது ஏற்படுத்தும்னு பெருசா பார்க்க மாட்டாங்க. மாற்றம் வேணும்னா மாற்றம் எனக்கு வேணும் தான், இவர் எனக்கு டக்குன்னு பாசிட்டிவா படுறாரு, ஆள் பார்த்தா கரெக்டா இருக்காரு அப்படின்னு இறங்கிடுவாங்க. வயசானவங்க 1008 கணக்கு போடுவாங்க, அது என் குடும்பத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணும், இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், அடிச்சவங்க பிடிச்சவன்னு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வயதானவர்களுக்கும் பெரிய பாசிட்டிவான பார்வை இல்லை திமுகவை பத்தி. ஆனா வேற ஆப்ஷன் இல்லைன்னு பாக்குறாங்க. ஆனா அதிமுக மீது இளைஞர்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, பற்று இல்லை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா திமுக மீது இல்லை அப்படின்றது ஓரளவுக்கு
ஏத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இளைஞர்களை கவர அந்த பெரியார் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி, அண்ணா அப்படின்ற ஒரு தலைவரை கொண்டு வர்றது, அவங்களாம் எப்படி ரிபல் பண்ணாங்க தெரியுமா, எப்படிலாம் எதிர்த்து போராடினாங்க தெரியுமா அப்படின்னு, எப்படி ஒரு கம்யூனிசம் வந்து ஒரு புரட்சியை குளோரிஃபை பண்ணுதோ, பராசக்தி படம் எடுக்கிறது, இந்தி எதிர்ப்பு பேசுறது, இப்போ இங்க வந்து நம்ம இப்போ இந்தி தெரியாது போடா நம்ம எதிர்ப்பு பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து இளைஞர்களை கவர்ந்து ஒரு இங்கேயும் இப்படி கம்யூனிசம் வந்து லெனின் சே அப்படின்னு பேசுறாங்களோ அதே போல இங்கேயும் பேசுறாங்களா, திராவிடத்திலையும் பெரியாரு, அண்ணா, கலைஞர் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா. ஸோ இங்கேயும் சித்தாந்தம் இருக்கு, இங்கேயும் வந்து ரிபலுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்படின்னும் பொழுது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இளைஞர்களை ஈர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், ஈர்த்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளான ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். நீங்க இப்ப தீக்க அமைப்புகள் எல்லாம் போய் பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் எத்தனை யங்ஸ்டர்ஸ் தீக்க அமைப்புகள்ல போய் சேர்றாங்கன்னு பாருங்க. தீக்காவில் சேர்றாங்கன்னா நீங்க திமுகவையும் எடுத்துக்கோங்க. அவங்க போய் சேர்றாங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதை ஒரு கெரியர் ஆப்ஷனா பார்ப்பாங்க, இல்லைன்னா சைட் பிசினஸ் ஆப்ஷனா பார்ப்பாங்க. எனக்கு அங்க கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, என் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பொலிட்டிக்கல் கான்டாக்ட்ஸ் கிடைச்சா எனக்கு சில வேலைகள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் ரொம்ப ப்ராக்டிக்கலான சாய்ஸ் எடுப்பாங்க. ஆனா அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கை, இதுக்காகலாம் யாரும் கமர்ஷியலான இந்த பெரிய கட்சிகள்ல வந்து யாரும் சேர மாட்டாங்க. நீங்க ஜஸ்ட் பார்த்தாலே தெரியும், எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னலான ஆட்களா தான் இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்க சொல்றீங்க பெரியார் வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பெரியாருக்கு இருக்குன்றதான் உங்களோட பாயிண்ட். பெரியார் கொண்டு வராங்கன்ற திமுக அப்படி இருக்குன்னா தீக்காவை அறுவடை பண்ணிருக்கணுமே. பெரியார கையில வச்சிருக்கிறதே தீக்கா தானே, தீக்காவாலேயே முடியலையே. இன்னைக்கு பாருங்க தீக்காவோட போராட்டங்கள்லாம் பாருங்க, தீக்காவா இருக்கலாம், இந்த பெரியாரிய அமைப்புகளா இருக்கலாம், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி எல்லாம் 40+ இருப்பாங்க, 50+ இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் பெருசாங்க கிடையாது. பெண்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களால முன்னாடி மாதிரிலாம் ஆக்டிவா செயல்பட முடியல. இப்போ ஒரு நல்ல உதாரணம், சீமான் அவர்கள் மேல பெரிய கோவத்துல அவர் வீட்டை முற்றுகையிட போறோம்லாம் சொன்னாங்க. எவ்வளவு பேர் வந்தாங்க? அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை மொபிலைஸ் பண்ணி 500 பேர் தான். இதுதான் தமிழ்நாட்டில் அவங்களோட ஸ்ட்ரென்த். ஸோ ஏன் அப்ப பெரியார் இந்த பழைய தலைவர்களால இன்னைக்கு ஆட்களை கவர முடியல? ஏன்னா இவங்களால ஒரு காலத்துல யங்ஸ்டர்ஸை கவர முடிஞ்சது, இன்னைக்கு ஏன் அந்த தலைவர்களால கவர முடியல? ஏன்னா காலம் மாறிடுச்சு, தேவைகள் மாறிடுச்சு. நேத்து இருந்த பிரச்சனைக்கு நீங்க சொல்யூஷனா இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க தான் ப்ராப்ளமா இருக்கீங்க. அதாவது உங்களை கொண்டாடக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு பிரச்சனையாவே இருக்காங்க. அப்ப பிரச்சனையா நீங்க இருக்கும்போது உங்களை காட்டி மக்களை கவர முடியாது. இப்ப ஆக்சுவலா திமுக எதை காட்டி யங்ஸ்டர்ஸை கவர்றாங்கன்னா அதிகாரத்தை காட்டி கவர்றாங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், சில பதவிகள் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க நல்லா குரோ ஆகலாம், பெரிய இடத்துக்கு போகலாம். அவங்க பார்ப்பாங்க பெரிய இடத்துல இருக்க தலைவர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க நல்ல பெரிய மாளிகைகள்ல இருக்காங்க, பெரிய பெரிய கார்லாம் வச்சிருக்காங்க. ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தானே இது. பெரியார் அண்ணாலாம் பேசினா திமுக ஆதரிச்சாதான் வந்து மீடியாக்குள்ள சர்வே பண்ண முடியும், சினிமாக்குள்ள நுழைய முடியும் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா. சோ நீங்க பாக்குறீங்க இந்த கட்சிக்குள்ள போனா இதெல்லாம் எனக்கு கிடைக்குதுன்னு ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஏன் ஒருத்தன் ஆசைப்படுறான். சொசைட்டில அவனுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும், அவனுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும், பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும், நிறைய அசட்ஸை பில்ட் பண்ணுவான். அதே மாதிரி தானே இதுவும் பாக்குறாங்க. ஒரு கட்சியில நம்ம கீழே போய் சேர்றோம், மேல போனோம்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற மாதிரி இருக்கு. செந்தில் பாலாஜி மாதிரி நம்மளும் ஆகலாம். சாதாரணமா கீழே இருந்து மேல வந்தவர், கவுன்சிலரா இருந்து வந்தவர், இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாரு. ஸோ இது லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. பட் அதை தாண்டி பெரியாராலேயோ அண்ணாவாலேயோ ஈர்க்கப்பட்டவர்கள் கிடையாது மெஜாரிட்டி. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எப்படி பாக்குறாங்கன்னா இவங்க எல்லாம் பிரச்சனையா பாக்குறாங்க, மாற்றம்னு நினைக்கிறவங்க இவங்களதான் பிரச்சனையா பாக்குறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு திமுக அதிமுக எல்லாம் செய்யக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, அது மக்களை பெரிய அளவில் கோவம் தான் படுத்தியிருக்கு. அதனால இவங்களுக்கு மாற்று வேணும்னா மக்கள் இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு தமிழ் தேசிய பக்கம் போறது. பெரிய மீடியா சப்போர்ட் இல்ல, ஐடியாலஜியை பெருசா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகல. பட் இருந்தாலும் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா என்டிகே பக்கமும் தமிழ் தேசிய பக்கமும் போறாங்க, இன்னொரு சைடுல விஜய் பக்கம் எல்லாம் போறாங்க. ஆனா இவங்கனால ஆட்களை ஈர்க்க முடியல. கையில பெரிய பலம் இருக்கு, மீடியா இருக்கு, பராசக்தி படம் ரிலீஸ் பண்றாங்க, அது இதுன்னு பேசுறாங்க, புரட்சி எல்லாம் பேசுறாங்க நீங்க சொன்ன மாதிரி. ஆனா நீங்க சொல்லுங்க, எத்தனை நல்ல பேச்சாளர்களை உருவாக்கியிருக்காங்க அவங்க? நல்ல ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான யங் லீடர்ஸ் எவ்வளவு பேர் உருவாக்கியிருக்காங்க. அண்டர் 30 நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர்கள், லீடர்ஸ் எவ்வளவு பேர் உருவாக்கியிருக்காங்க. கிரவுண்ட் லீடர்ஸ் யாரையும் உருவாக்கல பெருசா. இவங்க எல்லாம் நாங்க பேச்சாளர்களை உருவாக்குறோம்னு சொல்றாங்க. அந்த என்ன சொல்றது, இந்த கேம்ப் எல்லாம் நடத்தி உருவாக்குறோன்றாங்க. பேச்சாளர்கள் அப்படிலாம் உருவாக்க முடியாது. நீங்க 1950கள்லயும் 60கள்லயும் பேச்சாளர்கள் எப்படி உருவானாங்க? இந்த மாதிரி நீங்க கேம்ப் நடத்திய பேச்சாளர்களை உருவாக்குனீங்க? காலம்தான் உருவாக்குச்சு.
சில தேவை இருந்தது, சில கருத்துக்கான சில சிந்தனைகளுக்கான தேவை இருந்தது. அதை நல்லா யாரெல்லாம் மக்கள்கிட்ட கடத்தினாங்களோ அவங்க நல்ல பேச்சாளர்களாகவும் தலைவர்களாகவும் ஆனாங்க. இன்னைக்கு பிரச்சனையே நீங்க தான். ஸோ நீங்க பிரச்சனையா இருக்கும்போது நீங்க நல்ல பேச்சாளர்களை உருவாக்க முடியாது. நல்ல பேச்சாளர்கள் உங்களை எதிர்க்கக்கூடிய கேம்ப்ல இருப்பாங்க, திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய கேம்ப்ல இருப்பாங்க, திராவிடம் சார்ந்து இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து தேமுதிக கடைசி நேரம் வரை ஒரு பேசுபொருளாவே இருந்துகிட்டு இருந்தாங்க. மக்கள் அரசியல் சார்ந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அந்த பேச்சுவார்த்தை நடத்துறது மூலியமாக அவங்க ஒரு பேசுபொருளா இருந்துகிட்டே இருந்தாங்க. இங்கேயும் பேச்சு அங்கேயும் பேச்சு அப்படின்னா பேச்சு. ஸோ தேமுதிக உட்பட பல்வேறு கட்சிகளுக்கு வந்து இந்த எலெக்ஷன் தான் ஒரு பீக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த எலெக்ஷனை கடந்தாங்க அப்படின்னா அதன் பிறகு அவங்களுடைய டவுன்ஃபால் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி பாக்குறீங்க அடுத்த எலெக்ஷன் 31 டிஎம்டிகேவால இப்படியான ஒரு பேசுபொருளை ஏற்படுத்த முடியுமா களத்துல? ஒரு வகையில பார்க்கும்போது இது அவங்களோட லோவஸ்ட் பாட்டமா கூட இருக்கலாம். ஒரு காலத்துல பீக்ல இருந்தாங்க, இன்னைக்கு பார்த்தோம்னா இங்க வந்து நிக்கிறாங்க. எவ்வளவு சீட்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இன்ஃபேக்ட் நீங்க யாரை எதிர்த்தீங்களோ அங்கேயே வந்து சேர்ந்திருக்கீங்க, அந்த இடத்துக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. ஸோ பார்ப்போம் எவ்வளவு சீட்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இது அவங்களோட லோவஸ்ட் பாயிண்டா இல்ல ஓரளவுக்கு இன்னொரு டைம் இருக்கான்னு. ஆனா ஓவரால் சிறிய கட்சிகளுக்கான தேவை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சொசைட்டியை பொறுத்தளவுல ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கான தேவை இருக்கணும். ஒரு விஷயத்தோட தேவை இல்லைன்னா இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கையில எல்லாம் ஃபோன் வந்துருச்சு. நான் காலேஜ்லாம் படிக்கும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இந்த பழைய போன்ஸ் வந்து செவுத்துல மாட்டி வச்சிருப்பாங்க, இந்த காயின் போன்ஸ். ₹1 போட்டீங்கன்னா நீங்க பேசலாம். இப்ப ஏன் அந்த காயின் போன்ஸ் எல்லாம் காணும்? ஏன்னா மொபைல் போன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதோட தேவை இல்லை. அதே மாதிரிதான் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தெருக்கு ஒரு சைக்கிள் கடை இருக்கும். இன்னைக்கு சைக்கிள் கடைலாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. சென்னையில சைக்கிள் கடையெல்லாம் பாக்குறது ரொம்ப கம்மியாயிருச்சு. எல்லாம் பைக்ஸ்ல போறாங்க. சென்னையில எப்படி சைக்கிள் எல்லாம் ஓட்ட முடியாது. சைக்கிள் கடைகள் ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த பஞ்சர் ஓட்டுற கடை அதெல்லாம் எல்லா தெருவுலயும் இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ காலங்கள் மாறும்போது சொசைட்டியோட தேவைகள் மாறுது. தேவைக்கேற்றால் போல் சில விஷயங்கள் காணாம போயிருது, புதுசா சில விஷயங்கள் வருது. அரசியலுக்கும் அது பொருந்தும். தேமுதிகவோட தேவை என்ன சொசைட்டிக்கு? தேமுதிகவோட கான்ட்ரிபியூஷன் என்ன சொசைட்டிக்கு? தேமுதிக மட்டும் கிடையாது, எம்டிஎம்கே எடுத்துப்போம், காங்கிரஸ் எடுத்துப்போம், டிஎம்டிகே எடுத்துப்போம், பிஜேபி எடுத்துப்போம். இவங்களோட அரசியல் செயல்பாடு என்ன? சரி, பிஜேபி கூட பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்காங்க. நான் பர்சனலா அந்த ஐடியாலஜி எடுத்துக்கலாம், பொலிட்டிக்கலா ஏதோ ஆக்டிவா இருக்காங்க. பட் இந்த கட்சிகளா என்ன ஆக்டிவா இருக்காங்க? இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்ல ஒரு 80% பார்ட்டிஸ் பொலிட்டிக்கலா ஆக்டிவாவே கிடையாது. தேமுதிக இன்னைக்கு மட்டும்தான் ஆக்டிவா இருக்காங்க. ஒரு 6 மாசம் முன்னாடி அவங்க ஆக்டிவா இல்லை. ஸோ எலெக்ஷன் கிட்ட நெருங்கினா மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகுறாங்க, இல்லைன்னா டீஆக்டிவேஷன் மோட்ல அவங்க இருக்காங்க. இவங்க அப்புறம் அமமுக, காங்கிரஸ் பார்ட்டிக்கும் அதே மாதிரிதான். இப்பதான் அவங்க திமுக எதிர்ப்பு இதுலலாம் இறங்கியிருக்காங்க. இதுவும் ஏதோ மக்கள் சார்ந்தெல்லாம் அவங்க திமுக எதிர்க்கல, அவங்களுக்கு சீட்டு வேணும். நிறைய மக்கள் போராடுறாங்க, ஸோ அவங்க கூட நாங்க நிற்போம், அவங்க கூட நின்று நாங்க திமுக மேல அழுத்தம் போடுவோன்றலாம் கிடையாது. எங்களுக்கு சீட் வேணும், அதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. அப்போ உங்களோட அரசியல் செயல்படணும். எதுக்காக நீங்க கட்சி வச்சிருக்கீங்க? கம்யூனிஸ்டுகள், விசிகேவுக்கு ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் செயல்பாடுகள் இருக்கு. மற்றபடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 75% 80% பார்ட்டிஸுக்கு பெரிய அரசியல் செயல்பாடே இல்லை. இன்னைக்கு அரசியல் செயல்பாடே இல்லைன்னா சொசைட்டில நீங்க எப்படி இருந்துகிட்டே இருக்க முடியும்? உங்களோட தேவை கம்மியாகிட்டே இருக்குல்ல. உங்களோட தேவை கம்மியாச்சுன்னா நான் சொன்ன மாதிரி எப்படி காயின் ஃபோன்ஸ்லாம் ஒரு பாயிண்ட்ல காணாம போச்சு, நீங்களும் அதே மாதிரி காணாம போதான் போறீங்க. உங்க இருப்பை தக்க வச்சுக்கணும்னா உங்களுக்கான தேவை சொசைட்டில இருக்கணும். நீங்க ஏதோ ஒரு ரோல் பிளே பண்ணணும். இவங்க எந்த ரோலும் பிளே பண்ணாம குவைட்டா இருக்காங்கனாலே இவங்களுக்கான தேவை போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால நிறைய கட்சிகள் கண்டிப்பா காணாமல் தான் போவாங்க. இப்ப அரசியல் ரொம்ப மாறிடுச்சு, முன்னாடி மாதிரி இல்லை. 90s பார்த்தோம்னா ஒரு கோல்டன் பீரியட். இந்த சிறிய கட்சிகள் நிறைய புது கட்சிகள்லாம் முளைக்குது, நல்ல முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க, அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த சர்க்கிள் முடிஞ்சிருச்சு. இப்ப திராவிட கட்சிகள் திரும்பவும் அதிகாரத்தை அவங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்த சிறிய கட்சிகள் அவங்களோட பலத்தை கம்ப்ளீட்டா இழந்துட்டாங்க. ஸோ அதனால இப்ப அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை. சிறிய கட்சிகள் அவங்க எதுக்காக திராவிட கட்சிகள்ல இருந்து உடைஞ்சு வந்து ஒரு அரசியலை பண்ணாங்களோ அதை இப்ப செய்யாம திராவிட கட்சியோட ஒரு அங்கமாவே மாறிட்டாங்க. அப்ப நாளைக்கு அந்த அரசியலையும் திராவிட கட்சி ஹைஜாக் பண்ணிடுவாங்கல்ல. அந்த சிறிய கட்சிகளுக்கான தேவையே கிடையாதுல்ல. இப்ப கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல அவங்க அப்கோர்ஸ் இப்போ உருவான கட்சிலாம் கிடையாது, பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேக பணி இருக்கு சொசைட்டில. அதை அவங்க பண்ணாம திமுகவோட அங்கமா மாறிட்டீங்கன்னா அந்த கட்சிக்கான தேவை இப்ப இல்லாம ஆகி போயிருதுல. அப்ப நாளைக்கு திமுகவுக்கு நான் ஓட் போடுறதுக்கு டிஎம்கேவுக்கு போட்டுடலாமே.
ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஸோ அந்த டிஸ்டிங்ஷனை அவங்களால இப்போ கிரியேட் பண்ண முடியல. அவங்களோட அந்த அடையாளத்தை, அவங்களோட அந்த இண்டிவிஜுவாலிட்டியை இப்போ மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு இல்லை. அதை ஃபுல்லா இந்த பெரிய திராவிட கட்சிகள் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.